உங்களுடைய ஆன்மாவிலேயோ சக்கரத்திலேயோ எதிலும் கீழ் விடாமல் நீங்கள் எந்த பாதுகாப்பும் சித்து விளையாட்டை காட்டாமல் இருக்க வேண்டும். நேரடி பாதை இது. எந்த விளையாட்டும் இல்லாமல் நீங்கள் தியானத்தை செய்யுங்கள். உங்களை பாதுகாப்பார். இந்த முறை சிமாலிமா ஸ்கூல் பிள்ளைகள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இங்கே தொடர்ந்து நடக்க வேண்டும். 2021 திரும்பி வரும்போதும் இங்கே நடக்க வேண்டும். நான் இங்கே போய்விட்டு வருவேன். அப்போது இங்கே நீங்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஈசன் சொல்லுகின்றான். இப்ப கண்ண பாருங்கம்மா. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் இருந்து ஞானம் தருகின்றான். ஓம் 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 அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி. சந்தோஷம். அங்கு பிரின்சிபல். ஓகே, காலையில எல்லாம் தியானம் பண்ணீங்களா? தியானம் பண்ணீங்களா? தெரியுதா தியானம்னா எவ்வளவு முக்கியம்னு? எனக்கும் ஆரம்பத்துல தெரியாது. நானும் ரொம்ப புதுசுதான். எனக்கும் ஒண்ணுமே தெரியாது. நீங்களும் ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு இந்த வயசுல தான் இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு 12 வயசுலயே இந்த ஞானம் கிடைச்சிருச்சு. அப்ப யார் கொடுத்து வச்சுங்க? யார் கொடுத்து வச்சுங்க? அப்ப அதை கை பிடிக்கணுமா இல்லையா? நீங்களும் கொடுத்து வச்சுங்க தானே? அப்போ உங்களுக்கு தெரியுது நீங்களும் ரொம்ப கொடுத்து வச்சுங்க. ஏன்னா இந்த வயசுல கிடைக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் கோசமா தான் வந்தேன். நான் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது கோசமா தான் வந்தேன். எனக்கு வயசு உங்களை விட பெரிய வயசு தானே. அப்ப எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நல்லபடியா தியானம் பண்ணி அப்பா அம்மாட்ட சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமை ராஜராஜேஸ்வரி கோயில்ல தமிழ் சந்தோஷா வர சொல்லுங்க. அம்மா அப்பாவை எல்லாம் குடும்பமா சேர்ந்து ஒன்னா தியானம் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். இது யாருக்குமே இவங்களுக்கு தான் இல்லை, எல்லாத்துக்குமே பொதுவா குரு சொன்ன மாதிரி தமிழர்கள், சீனர்கள், மலாய்க்காரவங்க, வெள்ளக்காரவங்க எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். அண்டத்துல இருந்து நம்ம ஞானத்தை எடுக்கிறோம். சோ இந்த ஞானம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? ஓகேங்களா? யார் சொல்லுவா? யார் சொல்லுவீங்க? இவ்வளவு நாள் புரியாம இருக்கலாம். ஆனா இப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும். இது என்ன, எதுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு. புரியுதுங்களா? ஓகே, சந்தோஷம். யார் வீட்டுல நல்ல சாமி கும்பிடுவா? எல்லாருமா? வெரி குட். சரி, யாரு இது வரைக்கும் சாமி கும்பிட்டு இறைவனை பார்த்துருக்கீங்க? இறைவனை யார் பார்த்துருக்கீங்க? யாரும் இல்லை தானே. ஆனா இறைவனை பார்க்க முடியுமா? உணர முடியும். என்ன செய்ய முடியும்? உணர முடியும். எப்படி உணர்றது? தியானத்தின் வழி மட்டும்தான் இறைவனை உணர முடியும். அந்த சக்தி நம்மளுக்குள்ள இறங்குறத நம்ம உணர முடியும். நம்ம உடம்புல மாற்றம் நடக்கிறத நம்ம உணர முடியும். சரியா? அப்ப இந்த தியானம் ரொம்ப நல்லதா இல்லையா? ஈசனை பார்க்கணும் அப்படின்னா நம்ம தியானம் தான் செய்யணும். சரியா? முதல்ல உணர்வோம், பிறகு ஈசனை பார்க்கலாம். சரியா? அப்ப எல்லாரும் நல்லபடியா தியானம் செய்யணும். ஓகேவா? ஓகேம்மா. பாருங்கம்மா, ஈசனை எப்படி உணர்றது நான் சொல்லித்தாரேன். வருவா கேளுங்க. இன்னைக்கு நல்ல டைம். நம்ம தியானம் செய்யும் போது எல்லா சக்கரமும் உங்களுக்குள்ள சூடு வரும். மண்ணு, நெருப்பு, சூடு, பஞ்சபூதங்கள் உணரத்தான் முடியும். பிறகுதான் பார்க்க முடியும். ஒளியா உள்ளுக்குள் உணரத்தான் முடியும். நீங்க எந்த நாளும் உணரலாம். மொழிய ஈசன் கடைசியா பார்க்கலாம். இப்படி பார்ப்பீங்க. இப்ப நான் கண்ணை மூடிதான் இங்க உணர்ந்து எல்லாம் ஒளியா பறக்கும். உங்களுக்கு தெரியாது. என்னோட அணு வேற.
நீங்களும் அந்த அணுவை உங்களோட சக்கரத்தை உருவாக்கி உங்களோட அணுவை கொண்டு போய்தான் நீங்க உணர முடியும். அவங்க ஆன்மா மூலம்தான் அவங்க உருவத்தை பார்க்க வேணும். உன் உருவம் உன்னை அறி. அப்ப எல்லாரும் டீச்சர்ல இருந்து ஆசிரியர்ல இருந்து பேரில் இருந்து எல்லோரும் தங்க ஆன்மா மூலம்தான் நீங்கள் உணர முடியும் கடவுளை. இந்த அணு மூலம் உருவ முடியாது. அப்ப உங்களுடைய சக்கரங்கள் கரையும் போது அணுக்களை சூரியங்களை எல்லாம் உருவாக்க உங்கள் முன்னுக்கு உருவம் வந்தோன்னா உங்களுக்கு பஞ்சபூதம் நெருப்பு தெரியும், உடனே உங்களுக்கு லைட் தெரியும், அப்ப உங்களுக்கு உருவம் தெரியும். அப்ப என்ன நடக்கும்னா உங்களுக்கு நிலைச்சரம் பாடத்துல படிக்க ஈஸியா இருக்கும். சின்னங்கா இருக்கும். எப்படி இருக்கும் படிக்க? சின்னங்கா இருக்கும். ஆனா ஆசிரியர் படிப்பிக்காம பாஸ் பண்ண முடியாது. அவங்க படிப்புக்க நீங்க வடிவா பிடிக்கிறதுக்கு விஸ்டம் மூலம் வலப்பக்க மூல வேலை செய்யணும். அல்டாபெத்தா வலப்பக்க மூல வேலை செய்யறதுக்கு தான் தியானம் செய்துட்டால் அறிவு கூடனா நீங்க படிச்சிருவீங்க. படிக்கிறதுக்கு இங்க வந்து ஆசிரியர் கஷ்டப்படுவாரு. ஏனென்றால் உங்களுடைய டிஎன்என் சரியில்லை, நீங்களோ சரியான கோபத்தில் வருவார்கள். டீச்சர் கத்தி 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 தொண்டையெல்லாம் போயிடும். ஏன்னா உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த நட்சத்திரம் தெரியாது. அது உங்களுக்கு கத்த வச்சிடும். உங்களுக்கு தெரியாம தான் நீங்க குழப்படி செய்யறது. உங்களுக்கு அறியா தன்மையாகத்தான் நீங்க குழப்படி செய்யறது. அப்ப நீங்க அறியா தன்மை ஈசன் அறிஞ்சிட்டா விளங்குறோமா? அப்ப அறிஞ்சிட்டா ஓகே. சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். 6ஆம் ஆண்டு கடந்த வருடத்திலிருந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. அதுபோல 5ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த வருடம் தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது யூபிஎஸ்ஆர் தேர்வு முடிஞ்சு. அப்ப இந்த பயிற்சியில வந்து நிறைய அதோட எப்படி செய்யறதெல்லாம் முறையெல்லாம் கற்றுக்கொண்டு இருப்பீங்க. இப்ப இன்னும் 2 வாரங்கள் தான் பள்ளி இருக்குது. அடுத்த வாரம் பயிற்சி இருக்காங்க குரு. அடுத்த வாரம் பயிற்சி இருக்குது. ஆனா மறுநாள் வந்து பரிசளிப்பு நிகழ்ச்சி. அப்ப இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து வீட்டுல செய்யணும். இப்ப 6ஆம் ஆண்டு மாணவர்கள் நீங்க கடந்த வருடத்துல இருந்து இந்த பயிற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. நீங்க அதை தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யலன்னா இவ்வளவு நாள் நாங்க நீங்க செய்ததுக்கு எந்த பயனுமே இல்லாமல் போயிடும். அடுத்து இடைநிலை பள்ளிக்கு போகும்போது நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. என்னென்ன நன்மைகள்னு உங்களோட ஞாபக சக்தி, பிறகு சரியான வழியில் போறதுக்கு, பிறகு உடல் நலத்திற்கு, தெளிவான சிந்தனை, இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு. அப்ப உங்க கையில தான் இருக்கு நீங்க பயிற்சி செய்யறதும் செய்யாததும். அப்ப மற்ற பள்ளி மாணவர்களை ஒப்பிட்டீங்கன்னா நிறைய நம்ம கிள்ளான் வட்டாரத்துல ஏறக்குறைய 13 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. அப்ப அதுல வந்து நம்ம பள்ளியில தான் முதல்ல இந்த பயிற்சி ஆரம்பித்தோம். நோக்கம் என்னன்னா மலேசியாவிலே நோக்கம் என்னன்னா மாணவர்களுடைய அதனால உங்களுக்கு பயன் ஏற்படும் என்பதுதான் நம்மளோட நோக்கம். வேற எந்த நோக்கமும் இல்லை. ஓகே, இப்ப வீட்டுல தொடர்ந்து பயிற்சி செய்யறவங்க கையை உயர்த்துங்க. வீட்டுல பயிற்சி செய்யறோம் அப்படின்னவங்க கையை உயர்த்துங்க. கைகளை கீழே போடுங்க. யார் பயிற்சி செய்ய போறீங்க? இதற்கு பிறகு யார் பயிற்சி செய்ய போறீங்க? நல்லது, கைகளை கீழே போடுங்க. ஆரம்பத்தில் வந்து சிரமமா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து தொடர்ந்து செய்ய நேரத்தை வந்து நீங்க அந்த டைம் வந்து நீங்க இது செட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த நேரம் தான். சில சமயங்கள் ஏதாவது நிகழ்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். ஆனா நீங்க வந்து நிச்சயமா மன வைத்தியம்னா உங்களால முடியும். சரியா? அப்ப நான் சொன்னது போல நீங்க தொடர்ந்து செய்யலன்னா இவ்வளவு நாள் நம்ம இந்த பயிற்சியை நடத்தி எந்த பயனும் உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் சரியா? அடுத்த 5ஆம் ஆண்டு மாணவர்கள் நம்ம தொடர்ந்து அடுத்த வருடம் தொடர்ந்து செய்வோம். இந்த வருடம் முடிந்து அடுத்த வருடம் செய்வோம். விடுமுறையில நீங்க செய்துட்டு வாங்க. சரியா? அப்ப அடுத்த வருடம் மே மாதம் ஒரு நிகழ்வு இருக்கு. இங்க அம்மா தானே மே மாதம் ஒரு நிகழ்வு இருக்கு. உங்க பெற்றோர் எல்லாம் வர சொல்லலாம். இன்றைக்கு கூட நாங்க பெற்றோர்களை அழைத்திருந்தோம். ஒரு சில பெற்றோர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருவேளை வந்து இன்றைக்கு வேலை நாளாக இருக்கிறதுனால வர முடியாமல் இருக்கலாம். ஆனா வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் அவங்க வரலாம். இப்ப
நீங்க தான் வந்து அதை நல்லா சொல்லணும், தெளிவா சொல்லணும். அதிக நேரம் எடுக்காது, கொஞ்ச நேரம் தான் அந்த நீங்க சொல்லி அவங்களை வர வைத்திருக்கலாம். அப்ப அடுத்த முறை நம்ம அந்த பயிற்சி நடத்தும் பொழுது, அந்த நிகழ்வை நடத்தும் போது கண்டிப்பாக இன்னும் நிறைய பெற்றோர்கள் வந்து கலந்து கொள்ளணும். சரிங்களா? அப்போ குருவுக்கும் அவருடைய என்ன சொல்றது தூதர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா வாரம் வாரம் வந்து நமக்கு அவங்க வந்து உதவி புரிந்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? அவர்களுக்கெல்லாம் நீங்களும் தனிப்பட்ட முறையில நன்றி தெரிவிக்கணும் மாணவர்கள். சரிங்க குரு. சந்தோஷம். காரணமா டீச்சர் நாம எல்லாம் பிளேட்ல போறோம், நீங்களும் பிளேட்ல போறீங்க. போமா எல்லா நாட்டுக்கும் போகணும். முதல் நாம போய் எல்லா நாட்டுக்கும் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தப்ப நீங்க வாங்க. டீச்சரும் பெற போறான். டீச்சர் சீக்கிரம் பிளேட்ல பறக்க போறோம், போய் எல்லா நாட்டுக்கும் சொல்லி கொடுக்க போறோம். இங்கேயும் சொல்லி கொடுத்துட்டு டீச்சர் உலகத்தில் எல்லா மக்களையும் கொடுத்தவன் எல்லா மாணவர்களையும் அது எல்லாம் இந்த விடாமல் நானும் பிளேட் எடுத்து நான் எப்படி போய் போறேன், இந்த பிளேட்ல போயிடல, நான் இப்படி சோல்ல போய் வருவேன். ஆனா இப்போ மீ பிளேட்ல போய் போறது எல்லாரும் போயிடுவோமா? சம்டைம் மே மாதம் பிளேட்ல வந்தும் வரலாம், சரி போகலாம். அங்க போயிட்டு இங்கே வரலாம், இல்ல சம்டைம் இங்க வரலாம். ஆனா வருவேன் மேல, அப்ப அங்க இருந்து வரலாம் இல்ல. ஆனா அது மட்டும் இவங்க இருப்பாங்க, டீச்சர் இருப்பா. இவங்க வந்து மே முடிஞ்சிருந்தா இந்த நாளும் டீச்சர் சொல்லி போகணும் பயிற்சி. அதுக்கு தான் இப்ப நான் சொல்றேன். டீச்சரும் படிங்க. டீச்சர் வந்தம்மா ஆசிரியர் வந்து பயிற்சி இங்க வந்து ரெடியா சொல்லி தருவா. சிமாலி மாசுக்கு டெய்லி வருவா, டெய்லி பயிற்சி சொல்லுவா. எத்தனை வயசு நீங்க சொல்லி தருவா. ஓகே, எல்லா ஸ்கூலுக்கும் போறோம். நீங்க பாப்பீங்களா நடக்க போகுது. எல்லா ஸ்கூல்ல கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். எஜுகேஷன் இப்ப என்ன கேட்டுட்டாங்க. ஐ வில் டெல் திஸ் டீச்சர் நேம். டீச்சர் தான் பிரின்சிபல். இவங்க தான் உலகத்துல வெரி குட் பிரின்சிபல் கிடைக்காது. உலகத்திலேயே கையெழுத்திலேயே நம்பர் 1 சந்தோஷ், வெரி குட். அமைதியானால் உள்ளுக்கு பேசுவா, எல்லாருக்கும் திருப்புறது இல்ல. ஒரு டிஎன்எல் வந்து அடிச்சு விட்டுரும். எல்லாம் டிஎன்எல் யாருக்கும் தெரியல. அவன் ஏன் பேசுறான்டா உங்க நல்பரிவர்த்தனை தான். பெரியாக்களும் பேசுவா, இல்ல சரி என்றா சரி, இல்லைண்டா இல்ல, வெட்டொன்று கொண்டு அண்டா அவர் என்னத்துக்கு பேசுறான்டா நம்ம நல்வழிப்படுத்தி போறதுக்கு தான். மக்களுக்கு புரியல. அவங்க அண்டத்திலிருந்து படைக்கப்பட்டவன். ஈஸ் கம் ஃப்ரம் வேர் தட் இஸ் இட் இஸ். அந்த துணியோடு இருக்கிறாவா ஈசனுடைய பிரநாயகத்தான் நடக்கிறாங்க. அரேஞ்ச் மெசேஞ்சர் அதெல்லாம் நான் இங்க வந்திருக்கிறேன். இவங்க இல்லாட்டி நான் வர முடியாது. அவங்கதான் இங்க கூட்டியிருந்தாங்க. அவங்களே நன்றி சொல்லணும். திருப்பி கேட்க ஓகே, சந்தோஷம்.